பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 42. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எஸ்பி கூட மீட்டிங்னு சொல்லிட்டீங்களா? அதிர்ச்சியாக சொன்னாம்பிகையிடம் கேட்டான் அபி. ஆமாம், அதனால் என்ன அபி? அட போங்கக்கா, நீங்கள் முதல்ல காலை கட் பண்ணுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டு அவசரமாக மிருணாளினியை அழைத்தான். ஹலோ, சொல்லு அபி. மேடம், அண்ணனுக்கு கால் பண்ணி இருந்தீங்களா? ஆமாம் அபி, ஆனால் சார் ஏதோ மீட்டிங்கில் இருக்கிறதா ஒரு லேடி சொன்னாங்க. ஆமாம், எஸ்பினா என்ன? நல்ல வேலை, பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் அபி. எஸ்பியா? என்ன சொல்கிறீங்க மேடம்? அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஓ ஓஹோஹோ, அது எஸ்பி இல்லை, உங்கள் காதில் சரியாக விடலைன்னு நினைக்கிறேன். அது எஸ்பிஎம். அதுக்கு மட்டும் என்ன அர்த்தம்? சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓ என்றவள், இப்படியெல்லாமா சொல்லுவாங்க? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றாள் சந்தேகமாக. அண்ணன் ஆஃபீஸே ஒரு டைப் மேடம். இப்போ அதை விடுங்க, என்ன விஷயமா அண்ணனுக்கு கால் பண்ணீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாலில் இருக்கிற ரைட் சைட் வாலில் ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதோட டிசைன் பிக் அவருக்கு மெயில் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ரிப்ளை பண்ண சொல்கிறதுக்காக கால் பண்ணேன். மீட்டிங் முடிஞ்சு வந்ததும் அண்ணனே கால் பண்ணுவார் மேடம். ஆமாம், எனக்கெல்லாம் அந்த ஆர்ட் டிசைன் காட்ட மாட்டிங்களா? அதுக்கு என்ன, அபிக்கு காட்டாமல் இருக்க முடியுமா? ஆதி சார் டிசைனை ஓகே பண்ணதும் முதல்ல உனக்கு தான் அனுப்புவேன், சரியா? ஓ, உங்கள் ஆதி சார் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் பார்க்கணுமா? மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். அபி, ஆதி சார் லைனில் வராரு, நீ கட் பண்ணு என்று சொல்லிவிட்டு அவன் பதிலையும் எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டாள் மிருணாளினி. சொல்லுங்க மிருணாளினி, கால் பண்ணியிருந்தீங்களா? யார்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை சார், உங்கள் தங்க கம்பி தான். உரக்க சிரித்தான் ஆதி. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இப்படி சிரிக்கிறாரு என்று எண்ணியவள் இதழில் புன்னகை அரும்பியது. ஆனால் அதனை அவனிடம் கேட்காமல் அவனை அழைத்த விஷயத்தை மட்டும் தெரிவித்தாள். ஓகே மிருணாளினி, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். பட் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நைட் சொல்லவா? ஓகே சார், அதனால் என்ன, உங்கள் வேலையை பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் மீட்டிங்கில் இருக்கிறதா உங்கள் பிஏ சொன்னாங்க. பிஏவா என்று நெற்றியில் விரல் கீறி யோசித்தவாறு கேட்டான். என்னோட காலை அட்டன் பண்ணி பேசினாங்களே அவங்க. ஓ என்றவன் சொன்னாம்பிகையை பார்க்க அவர் ஆர்வமாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தார். அவருக்கு சந்தேகம் வராமல் இயல்பாக திரும்பி நின்று பேச ஆரம்பித்தான் ஆதி. ச்சே, இந்த அபி பையன் என்னவோ சொல்கிறான், ஆனால் சார் முகத்தில் ஒரு ரியாக்ஷனும் இல்லையே என்று தனக்குள் சொல்லி கொண்டார் சொன்னாம்பிகை. ஆம், ஆதி எப்பொழுதும் தன்னுடைய வேலையில் இருக்கும் பொழுது முகத்தில் எந்த உணர்வையும் காட்ட மாட்டான். இப்பொழுது மிருணாளினியிடம் பேசும்போது தன்னை மீறி முகத்தில் ஏதாவது தெரிந்து விடுமோ என்ற பயத்தில் திரும்பி நின்றான். ஆனால் அவன் முகத்தில் இருக்கும் உணர்வுகளை அவள் அன்றி வேறு யாரால் சரியாக படித்துவிட முடியும்? அவளிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவுடன் கூறினார் சொர்ணாம்பிகை. சார், அபியும் கால் பண்ணான். அவனுக்கு என்ன என்றவன் அபியை அழைத்தான். என்னடா? அண்ணா அண்ணா, என்ன ஆச்சு என்றான் பதட்டமாக. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? இந்த சொன்னாக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க என்று விட்டு அவரை ஒரு பார்வை பார்த்தான் ஆதி. அவர் என்ன என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அபி கூறினான். நீங்கள் எஸ்பி கூட மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எஸ்பி இல்லை எஸ்பிஎம்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். டேய், ஏண்டா போய் சொன்ன? திகைத்தான் அவன். அண்ணா, என்ன பேசுகிறீங்க? நீங்கள் தானே அவங்களுக்கு நீங்கள் போலீஸ்னு தெரிய வேண்டாம்னு சொன்னீங்க. இப்போ என்ன திட்டுறீங்க? அவகிட்ட முடிஞ்ச வரைக்கும் சொல்லாமல் மறைக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். பொய் சொல்ல சொல்லி நான் எப்போ சொன்னேன்? அண்ணா, நீங்கள் பண்ணுறது அமுங்கனி ஆட்டம். இல்லை அபி, உனக்கு புரியல. அவளுக்கு தெரியாமல் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் மறைச்சி வைக்கலாம். ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே பொய் சொல்லிட்டா உண்மை தெரியும் போது அவள் ஹர்ட் ஆகிடுவாடா. சரி, ஓகே விடு, இனி இப்படி பண்ணாத. அந்த பேச்சே வராத மாதிரி பார்த்துக்கோ. இல்லைன்னா உண்மையை சொல்லிடு. அவள் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் பொறுமையாகவே கூறினான் ஆதி. அபிக்கும் அவன் கூறுவதின் அர்த்தம் புரிந்தது. சாரி அண்ணா. இட்ஸ் ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ எதுக்கு கால் பண்ண அது சொல்லு. தான் அழைத்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அபி. பிறகு ஏதோ தோன்ற மீண்டும் ஆதியை அழைத்தான். என்ன அபி? எனக்கு டிசைன் காட்ட மாட்டீங்களான்னு கேட்டால் நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது அண்ணா என்றான் குறும்பாக. சட்டென்று தன் கூலர்ஸை எடுத்து அணிந்து கொண்டு தலையை அழுந்த கோதினான் ஆதி. அவன் சொல்லாத பதிலில் வெட்கத்தை உணர்ந்து கொண்டான் அபி. ஓகே அண்ணா,
பை என்று விட்டு வைத்து விட்டான். கல்லூரி நேரம் முடிந்தவுடன் விடுதியில் தங்கியிருக்கும் பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் இஷ்டப்படி மைதானத்தில் விளையாடி கொண்டு இருந்தனர். அன்விதா தன் டீமோடு வெறித்தனமாக கால்பந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். பெஞ்சில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுவாதிக்கு போர் அடித்தது. அவளுக்கும் விளையாட்டிற்கும் பல மைல்கள் தூரம். சாதாரணமாக ஒரு பந்தை தூக்கி போட சொன்னாலே திணறுவாள். அவளை இப்படி அமர வைத்து பிராக்டிஸை வேடிக்கை பார்க்க சொன்னால் எப்படி? அவளுக்கு கடுப்படித்தது. எழுந்து சென்று அன்வி என்று கத்தினாள். பிரேக் கேட்டுவிட்டு அவள் அருகில் வந்த அன்விதா, என்னடி என்றாள். இங்க பாரு, எப்படியோ உனக்கு பிராக்டிஸ் முடிய நேரமாகும் போல. அது வரைக்கும் எல்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். அங்கே போய் என்னத்தை கிழிக்க போற? தூங்க தானே போற. இங்கேயே இரு. படுத்தாதடி. நீ போக வேண்டாம். நீ பண்ணுறதெல்லாம் நியாயமே இல்லை அன்வி. ரூம் சாவி கொடு, நான் போகிறேன். முடியாது, போடி. ஏய் ராட்சசி, பிசாசு, உங்கள் வீட்டில் எல்லாரும் உனக்கு சரியாதாண்டி பேர் வைக்கிறாங்க. அவள் கண்டுகொள்ளாமல் மீண்டும் விளையாட சென்று விட, ஐயோ இவளை என்று தலையில் கை வைத்து கொண்டாள் சுவாதி. இவ இங்கேயே இருக்கட்டும், நாம சும்மா ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் என்று முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். ஆடிட்டோரியத்தை கடக்கும் நேரத்தில் உள்ளே இருந்து மெல்லிய கிடார் இசை கேட்க எட்டி பார்த்தாள் சுவாதி. உள்ளே தருண் கிடார் இசைத்து கொண்டிருந்தான். கதை போமா பாடலை அவன் கிடாரில் இசைத்து கொண்டிருக்க அதை கேட்டு மெய்மறந்து நின்று விட்டாள் சுவாதி. அவன் இசைத்து முடித்ததும் தன்னை அறியாமல் கைத்தட்டி விட்டாள். திகைத்து திரும்பி பார்த்தான் தருண். அவளை கண்டு புன்னகைத்தான். வேகமாக அவனிடம் ஓடி வந்தவள், ஐயோ சீனியர், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஒரு ரக்கட் பாய் நினச்சேன். இவ்வளவு ஸ்வீட்டாக கிடார் வாசிக்கிறீங்க. ரொம்ப சூப்பர் சீனியர் என்றாள் படபடவென்று. புன்னகையோடு தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டே அருகில் இருந்த நாற்காலியில் அவளை அமரச் சொன்னான். அவளும் வேகமாக அமர்ந்து கொண்டாள். சீனியர் சீனியர், எனக்கு இன்னொரு பாட்டு வாசித்து காட்டுங்களேன். என்ன பாட்டு? பிரதாப் போத்தன் பாட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, என் இனிய பொன்னிலாவே, அதுவா? ஆமாம் என்று வேகமாக மேலும் கீழும் தலையை ஆட்டினாள். 2 வரிகள் அவன் இசைக்க கண்கள் மூடி மெய் மறந்து கேட்டாள் சுவாதி. மீண்டும் கையை தட்டினாள். ஏய், நிஜமாவே என்ன பாராட்டுறியா இல்லை கிண்டல் பண்ணுறியா? என்ன சீனியர் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை டெரர் பீஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு சாஃப்டான ஒரு மியூசிக் உங்ககிட்ட இருந்து வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், நீ என்ன ஹாஸ்டலுக்கு போகலையா? இங்கே எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? அதை ஏன் சீனியர் கேட்குறீங்க? உங்கள் ஃப்ரெண்டு இருக்காளே, அவள் படுத்துகிற பாடுதான். அப்போ அவள் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஈ என்று இழித்தாள். முன்னே ஸ்டாண்டில் இருந்த நோட்ஸை வைத்து அவன் ஏதோ பாடலை பயிற்சி செய்து கொண்டிருக்க சிறிது நேரம் அவனையே இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் சுவாதி. என்ன அப்படி பார்க்குற? எனக்கு கூட சின்ன வயசுலேருந்து கிட்டார் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை சீனியர். ஆனால் எங்கள் ஊரில் சொல்லி கொடுக்குறவங்க இல்லை. பக்கத்து டவுனுக்கு தான் போகணும். அங்கேயெல்லாம் கொட்டிக்கிட்டு போக முடியாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. முகவாட்டத்தோடு அவள் கூறியதும் சட்டென்று தன் கையில் இருந்ததை நீட்டினான் தருண். திகைத்து என்ன என்பதை போல் பார்த்தாள். கையில் வச்சு பாரு என்றான். ஆச்சரியமாக பார்த்து கொண்டே பயத்தோடு வாங்கி கொண்டாள். சிம்பிளாக ஒன்று வாசிக்க சொல்லி கொடுக்கவா? அவன் கேட்டதில் இன்னும் திகைத்தாள். அன்னிச்சையாக அவள் தலை அசைந்தது. அவள் பின்னே இருந்து அவள் விரல் பிடித்து வாசிக்க கற்றுக் கொடுக்க, என்ன நடக்குதுங்க என்ற குரலில் இருவரும் நிமிர்ந்து பார்த்தனர். இடுப்பில் கையை வைத்து முறைத்தவாறு நின்றிருந்தாள் அன்விதா. இரவு வீட்டிற்கு வந்த ஆதி மிகவும் ஆர்வமாக மிருணாளினி அனுப்பிய மெயிலை திறந்து பார்த்தான். அவள் அனுப்பியிருந்த டிசைனை பார்த்தவனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்தது. மிருணாளினி அனுப்பியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.